திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. வளர்ச்சி திட்டங்களுக்கு இவங்க முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது 2-3 கேள்விகள் அதனோடு சேர்ந்து வருகிறது. ஒன்று, சென்னை தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அணு உலை, அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிளெமன்சு அப்படின்ற ஒரு கப்பல் ஒரு நச்சு கழிவுகளோடு சென்னை துறைமுகத்துக்கு வந்தது. இங்கே வந்து அது உடைப்பதற்காக வந்த ஒன்றை முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டன அறிக்கை வெளியிட்டு அதை இந்த துறைமுகத்தில் நிறுத்திய வைக்கக்கூடாது, அனுப்பணும்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அது வந்து பிரெஞ்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த நச்சு கழிவு தான் அதில் வருதுன்ற தகவலை முதல்ல சொன்னது இந்த கிரீன் பீஸ்ன்ற அமைப்பு. அதற்காக தொடர்ந்து போராடினதும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த கிரீன் பீஸ்ன்ற ஒரு தன்னார்வ அமைப்பு தான். கொடைக்கானலில் பாதரசத்தை ஒரு தனியார் நிறுவனம் தவறாக கையாண்டது, பாதுகாப்பு இல்லாமல் கையாண்டது, அதனால சுற்றுச்சூழல் கேடு அப்படின்ற ஒரு போராட்டத்தை பின்னால் மக்கள் நடத்துறதுக்கு முதல்ல அந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தது அந்த அமைப்பு. அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை இதில் குறிவைத்து செயல்படுவது இந்தியாவுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கே முட்டுக்கட்டையா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு நியாயமான ஒன்றா உங்களுக்கு படுதா? இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஐபி ரிப்போர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக 20 லட்சம் என்ஜிஓ பற்றி பேசலை. ஐபி ரிப்போர்ட் ஸ்பெசிஃபிக்காக சில என்ஜிஓஸை பற்றி தான் சொல்கிறாங்க. பின்னணி தகவல்கள் இல்லாமல் சொல்லிட முடியுமா? அப்படி நிச்சயமாக முடியாது. நான் என்ன சொல்றேங்க, ஐபி யாருக்காவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? ஐபிக்கு ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, நாளைக்கு இதுல இருக்கிற தகவல் தவறு என்றால் அப்படி பார்த்தா ஐபி பேருக்கு வேண்டிய இல்ல. இப்ப அப்படி பார்த்தா ஐபி நம்மகிட்ட நான் கொடுத்துருக்க ரிப்போர்ட் நான் சொல்லிட்டு அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கசிந்த தகவல் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதை பற்றி நிச்சயமாக மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 2 விஷயத்த இவங்க பல என்ஜிஓக்கள் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அவங்க என்னுடைய அஜெண்டாவை பண்ணுவாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார், சுனாமியில எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். சுனாமியில அங்கே மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து எத்தனை சட்டவிரோதமான விஷயங்களை செஞ்ச என்ஜிஓக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும். மத மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, எங்களால சொல்ல முடியும் அதெல்லாம். அதனால இப்போ இதை ஒரு முன்னாடி வச்சுக்கொண்டு பின்னாடி வேற ஒரு அஜெண்டாவோட செயல்படுறோம். நான் எதையும் சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன், எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதை விசாரிக்க கூடாது, நாங்கள் குற்றமற்றவர்கள் சொல்றேன். நான் இப்ப இதே கிரீன் பீஸ் அந்த என்ஜிஓனுடைய இங்க இந்தியாவுடைய அபிஷேக் பிரதாப் சிங் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு, we face this accusation in every country that we receive foreign funds, but there is no iota of truth in it. எல்லா நாட்டிலும் இவங்க இருக்கிற அத்தனை நாட்டிலையும் இந்தியாவுடைய ஐபி என்ன குற்றம் சாட்டியதோ அதே குற்றச்சாட்டு எல்லா நாடும் கிரீன் பீஸ் மேல குற்றம் சாட்டுறாங்க. எல்லா நாடும் எங்களை அப்படிதான் சொல்லுது. அப்போ குற்றம் உங்களை இருக்குன்னு அர்த்தம். குற்றம் சாட்டுவதனாலேயே குற்றம் இருக்குன்னு நான் சொல்றேங்க. நான் இந்தியா உங்களுடைய வாதத்தை வைத்துக் கொண்டு இந்தியா செலக்டிவா டார்கெட் பண்றாங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்தை. நான் அப்படி சொல்லல. இல்ல நான் இப்படி அவங்க ஐபி ரிப்போர்ட்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன். கிரீன் பீஸோடைய இந்த வாதத்தை இப்படியே கூட எடுத்துப்போம். இந்தியா தான் அப்படி குற்றம் சாட்டுதுன்னு சொல்லுவோம். அபிஷேக் பிரதாப் சிங் அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு, எல்லா நாட்டிலும் நாங்க எங்கெல்லாம் தொண்டு இது செஞ்சுட்டு இருக்கிறோம் அத்தனை நாடும் எங்களை இப்படிதான் சொல்றாங்கன்றாரு. அப்ப மீதி நாடுகள் என்னாச்சு? இந்தியாவுக்கு ஒரு காரணம் கற்பிக்க போறீங்க, அந்த நாடுல என்ன சொல்ல போறீங்க? இதுல அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா அரசுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லா அரசுகளும் புரோ கார்பரேட்டா செயல்படுறாங்க. அதற்கு எதிராக பேசும்போது அது வந்து அந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நாங்க மக்களோட இறையாண்மை ரொம்ப முக்கியமா நாங்க பாக்குறதுனால, மக்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, உலகத்துல எல்லா நாடுகளும் சூழல் பேசுறவங்களை வந்து வளர்ச்சிக்கு எதிராக பாக்குற ஒரு போக்கு தான் இருக்கு. அது கிரீன் பீஸுக்கும் இருக்கு. இது வந்து நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்றது, எது வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதை விலையாக கொடுத்த அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த வளர்ச்சியின் பயன்கள் அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேருதா அப்படிங்கிறது இருக்கு. நான் பேசுறது என்னோட சொந்த கருத்துக்கள்ல அண்ணல் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 4வது சாப்டர் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்னு இருக்கு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட மூல வளங்கள் அனைத்தும் அதோட பயன்பாடுகள் அனைத்தும் இந்தியாவில் உள்ள கடைக்கோடி குடிமகனுக்கு சென்றடையணும்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை மாதிரி நகரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த உழைப்பாளர்கள்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்திருக்கிறாங்க. ஏன் வந்தாங்க?
அங்க உள்ள அந்த இயற்கை வளங்களை சுரண்டி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வர்றாங்க. சோ இந்த ஆட்சி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா பல நேரங்களில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுது. இன்னொன்னு இப்ப சூழல் சார்ந்த அமைப்புகளோ இல்ல தொண்டு நிறுவனங்களே குற்றம் சாட்டுறாங்க. இப்ப ஜைதாப்பூர்ல எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? சிவசேனா தெரிவிச்சது. அதே போல ஒடிசால அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த திட்டங்களுக்கு எதிராக ராகுல் காந்தி போராடினாரு. அந்த பழங்குடி மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, உங்களோட தளபதியாக நான் இருப்பேன் அப்படின்னு அவர் போய் பேசுறாரு. அதே மாதிரி சிங்கூர்ல டாடா நிறுவனத்துக்கு எதிராக போராடினது யாரு? இந்த தொண்டு நிறுவனங்கள். அதை விட மம்தா இது பண்றாங்க. சோ அந்த மக்களோட உணர்வுகளை அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிட்டு சில இடங்கள்ல போராடுறாங்க. பட் அவங்களே ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட நிலைமை மாறிடுது. அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இல்ல, மக்கள் நலனுக்கு போராடினா கூட தன்னார்வ நிறுவனங்கள் அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவையான நோஹோஸ், அறிவியல் பூர்வமான பின்னணி தகவல்களை சொல்ல வேண்டிய அவசியம் படித்த சமூகத்துக்கு இருக்கு. அதை அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோ இவ்வளவு செய்யறாங்கன்னு சொன்னாலும் வெளிநாட்டிலிருந்து ஏன் நிதி வாங்கி செய்யணும்? அதை அந்த மக்கள்கிட்டயே நிதி பெற்று அவங்கள்ட்ட அறிவை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆதாரத்தை பெற்று அவங்களோட சேர்ந்து போராடுறது நியாயமானதாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. இப்ப நம்மளோட வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து அந்த மக்கள் வாழ்க்கை ஆதாரத்துக்கே வழி இல்லாமல் இங்க புலம்பெயர்ந்து வர்றாங்க. நீங்க அவங்கள்ட்ட யார்கிட்ட போய் நீங்க வசூல் பண்ண முடியும்? எந்த விதமான நிதி திரட்ட முடியும்? அந்த மக்களே சொந்த நாட்டுக்குள்ள அகதிகளாக இடம்பெயர்ந்து வர்ற மக்கள்கிட்ட நீங்க நிதி திரட்டி போராடணும்னு சொல்றது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகுது. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, குறிப்பா 7 துறைகள்ல பணியாற்றக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைன்றாங்க. குறிப்பா இந்தியால ஒரு மின் தட்டுப்பாடு இருக்கிறது. அந்த மின் தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு, எரிசக்தி தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு அரசாங்கமும் முயற்சிக்கிறது. தனியார் நிறுவனங்களும் பெரிய அளவிலான இந்த திட்டங்களை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை முத்திரை குத்துறதன் மூலமாக அரசாங்கம் இந்த உள்ளூர் மக்கள் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்க கூடாது, இதனால எந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பு குரல் நசுக்கப்பட்டுரும், அப்படி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு விரும்புதுன்னு சொல்லலாமா இதை வச்சு? இல்ல அதாவது யாருமே என்ஜிஓஸ்க்கு எதிரும் இல்லை, அரசாங்கமே எதிரும் இல்லை. வருஷத்துக்கு அரசாங்கம் 950 கோடி ரூபா என்ஜிஓஸ் கொடுக்கறது இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. இது என்ன சொல்லியிருக்காங்க ஐபியில்? என்ஜிஓஸை குற்றம் சொல்லவே இல்லை. ஒரு சில என்ஜிஓஸ் வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. அந்த பணம் சில காரியத்துக்காக வாங்குறேன்னு சொல்றாங்க. அந்த காரியத்தை செலவு பண்ணா வேற காரியத்தை செலவு பண்றாங்க, குற்றம் சொல்லியிருக்காங்க. அது குற்றம் அது அபிஷியலா வரல இன்ஃபர்மேஷன், ஏதோ லீக் ஆகி வந்திருக்கு. அது உண்மையா சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இதுல ஒன்னே ஒன்று நினைச்சுக்கணும், தெரியணும், புரியணும். இது என்ஜிஓக்கு மேல இவ்வளவு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் பல திட்டங்கள் ஏதோ சில காரணம் தடைபட்டு நிற்கிறது. அப்போ இது என்ஜிஓஸ் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட புற்றீசல் மாதிரி என்ஜிஓ வந்தபோது எல்லாரும் என்ஜிஓனா ஏதாவது எதிர்க்கணும், என்ஜிஓனா ஆதரிக்கக்கூடாது, என்ஜிஓனா போராடணும் ஒரு தவறான எண்ணத்தில் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்போ கொச்சி எல்என்ஜி இயற்கை பைப்ல இருக்குது, குழாய் பைப். கொச்சியிலேருந்து கேரளா இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டிலேருந்து இது போகணும், இப்போ கர்நாடகாவுக்கு போகுது. தமிழ்நாட்டு வழியாக அந்த பைப்பில் வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு முதலீடு வாய்ப்பு 15,000 கோடி மினிமம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.